வணக்கம் ஸ்டூடெண்ட். Numericals on gravitational force. Three equal masses m are fixed at the vertices of the triangle. இது vertices ஒரு vertex இன்னொரு vertex, three vertices. Mass m is fixed on three sides A, B, C at the vertices. It's an equilateral triangle. What is the force on a mass of 2 kg? 2 kg. Here you get 2 kg. 2m placed at the centroid G. Centroid na moon altitude drop ஆகிற இடத்துல எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் centroid G. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாஸை பார்ப்போம். இந்த மாசு என்ன பண்ணும்? இந்த மாசு இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த மாசு இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அது வந்து தன்னை நோக்கி இழுக்கும். அதேமாரி இதுவும் எப்படி இருக்கும். ஸோ நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஒரு ஃபோர்ஸு இப்படி, இன்னொரு ஃபோர்ஸு இப்படி, இன்னொரு ஃபோர்ஸு இப்படி. ஸோ திஸ் இஸ் இதை நம்ம ஃபோர்ஸ் 1ன்னு வச்சுக்கோம், இதை ஃபோர்ஸ் 2ன்னு வச்சுக்கோம், இதை ஃபோர்ஸ் 3ன்னு வச்சுக்கோம். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ் 1? See, this is G, so this is C. Force on G due to C is equal to, இது வந்து 2m, இது m. So G into 2m into m divided by ரெண்டுக்கும் இடையில் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிஜி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ 1 ஸ்கொயர். ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில்? அலாங் ஜிசி, அலாங் ஜிசியில் ஃபோர்ஸ் இருக்கும். ஆர் வி கேன் ரைட் ஃபோர்ஸ் ஆன் ஜிசி. ஸோ இதை F1 நம்ம வச்சுக்கோம், F2ன்னு வச்சுக்கோம், F2ன்னு வச்சுருக்கோம். ஸோ நான் F2 ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். F2 இப்படி இருக்குது, F2 இது வந்து 90 டிகிரி, இது வந்து F1 மேக்னிடியூடில் வச்சுக்கோம். ஸோ இதுக்கும் இல்லை, இடையில் உள்ள ஆங்கிள் 120 இருக்கும். 120 ஏன்னா இது வந்து 30 டிகிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இங்கே வந்து 60 டிகிரி இருக்கும், இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி. இது வந்து 30 டிகிரியாக இருக்கும், இது 30 டிகிரியாக இருக்கும். 30 இது வந்து 30னா 30 60 மொத்தம் வந்து 180. இந்த ட்ரையாங்கிளில் 180, இது 30 60, 180 60 போயிட்டுனா 120 டிகிரி. ஸோ திஸ் வில் பி, இது வந்து இதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 120 டிகிரி. திஸ் இஸ் G, திஸ் இஸ் B, this is C. 120 degree. 120 degree. ஸோ 120 டிகிரியாக இருக்கிற போது இது நமக்கு ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணோம்னா this will be 90 and இது நமக்கு தெரியும் as it is 30 டிகிரி. ஸோ இதுவும் 30 டிகிரி தான் இருக்கும், இது 90 டிகிரி. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? இது வந்து 90 + 30 120, இது 60 டிகிரி இருக்கும், இதுவும் 60 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்குவோம். இப்படி இருக்குது, இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். we call it as F2 அப்படிங்கிற போது இது 60 டிகிரின்னா இது வந்து 30 டிகிரி இருக்கும். ஏன்னா மொத்தம் சேர்த்து 90 டிகிரி. இதை நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதை ஹைபாட்னியூஸை வச்சுக்கிட்டு பிரித்தா எப்படி வரும்? F2ங்கிற இது வந்து 60 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இது வந்து F2, திஸ் வில் பி F2 ஹைபாட்னியூஸ், திஸ் வில் பி ஹைபாட்னியூஸ். ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்கிறதுனால இது sin 60 இருக்கும், ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கலாம் cos 60 இருக்கும். 60 cos 60 போட்டோம்னா
கட்டிங் வரும் 1:√3:2. ஸோ cos 60 வரும். இது வந்து F2 into cos 60. cos 60 is equal to half. இது வந்து F2 into sin 60 √3/2. ஸோ ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம அதை பிரிச்சுட்டோம். இப்படி ஒரு காம்பனண்ட், இது வந்து இப்படி போய் இப்படி வரும். ஸோ இப்படி பிரிச்சுட்டோம்னா திஸ் இஸ் F2/2. இது இப்படி போகுது, அதனால் இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கிட்டோம்னா F2 into √3/2. √3/2. சேம் வே இதையும் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இதை இந்த ஃபோர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் F1 இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குது? ஸோ இது 90 டிகிரி, இது 60 டிகிரி. ஸோ இங்கே 60 டிகிரி போட்டுக்கிட்டோம்னா தூரத்தில் இருக்கிறதுனா F1 sin 60 இந்த காம்பனண்ட். இது வந்து இப்படி போகிறது, இப்படி வந்து இப்படி வரும். ஸோ F1 cos 60. F1 cos 60 எவ்வளோது? F1 cos 60. cos of 60 is equal to half, is equal to F1/2. This is F1 sin 60 √3/2. √3/2. ஸோ இப்போ F1 தான் கண்டுபிடிப்போம். F1 is equal to force on 2m, this force on 2m by m is equal to G into F1 is equal to force on G due to B is equal to G into 2m into m divided by இதுக்கு எல்லாம் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? பிக்கு ஜிக்கு இடையிலோட 1 மீட்டர், 1 ஸ்கொயர் along GB. So is equal to 2m to gm square along GB. ஸோ எல்லாம் ஜிபிங்க இருக்கிறத நம்ம ரெண்டு வெக்டர் இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்படி ஒரு வெக்டர், அப்புறம் இப்படி ஒரு வெக்டர். ஏன்னா இப்படி வந்து இப்படி வரது ஈக்குவலண்ட் வெக்டர் போட்டுக்கிறோம். திஸ் வில் பி ஆல்சோ F1/2. இது ஒரு ஃபோர்ஸு, இது ஒரு F2/2. இது வந்து என்ன வரும்? இது வந்து F1 √3/2 F1. ஸோ இதை நம்ம கிளியராக பிரிச்சுக்கிட்டோம். பிரித்த பிறகு நம்ம இதை எப்படி எழுதலாம்? என்னென்ன ஃபோர்ஸு? அடுத்து நெக்ஸ்ட்டு இதை ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டோம். இந்த ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டோம். இந்த ஃபோர்ஸை நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஸோ இதை வந்து F3ன்னு வச்சுக்கோம். ஸோ F3 is equal to G, force between G and A is equal to G into 2m into m divided by இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் 1 மீட்டர், 1 ஸ்கொயர். ஃபோர்ஸ் என்ன? இது வந்து இது மேலே இந்த பக்கம் எடுக்கும் along GA, ரைட்? 1 ஸ்கொயர், ரைட். நமக்கு இப்போ 3 வெக்டர் கிடச்சிருச்சு. 3 எப்படி என்ன? 1 இப்படி F1ஓட வேல்யூ என்ன? F1 வந்து F1 is equal to 2 into G into m square. F2 also main magnitude 2 into G into m square in the component. So this is F1 ரெண்டா பிரிச்சுக்கிறோம். This is F1. Since F1 magnitude of F1 is equal to F, so we can call it as F. So this we can write it F/√3/2 F. This is √3/2 F. And one force. This is F/2. That is in the force F1/2 F/2 எழுதிக்கிறோம். One more force F2/2, அதுவும் F/2. So this is net force. This net force down direction is equal to F/2 plus F/2 is equal to F. Now இப்போ என்ன ஆகுதுன்னா force on this one
இது F3 F3 ஓட வேல்யூ என்ன வருது F3 is equal to 2gm square F3 also F3 is equal to 2gm square F3 2gm square along in the direction okay in the direction along GA this is B this is C this is B இதான் காம்பனண்ட்டை உடைச்சிட்டோம் ஸோ நான் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வெக்டாரியல் சம் பண்ணணும் ஸோ இட் இஸ் வெக்டர் சம்னா என்ன வரும் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது திஸ் இஸ் F resultant force is equal to this இது எந்த பக்கம் வருது origin இந்த from Gலேருந்து நெகட்டிவ் டைரெக்ஷன் வருது is equal to √3/2F into minus I cap plus இது என்ன வருது இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸு √3/2 into plus I cap x டைரெக்ஷனில் ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் ரெண்டு என்ன வரும் √3/2 into F into I cap ஏன்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன் ஸோ √3/2F into I cap minus I cap is equal to 0. It means the x direction force resultant force is equal to 0. Y direction enna papa this is in x direction. Y direction enna force irukku ஒரு force F due to F3 upward direction force on G due to A is equal to 2G upward direction force is equal to 2gm square so F3 நம்ம வந்து F3 F1 வச்சுக்கலாம் ஏன்னா F3 is equal to 2gm square along in the upward direction so upward direction இது வச்சுக்கலாம் this force is equal to 2gm square இன்னொரு ஃபோர்ஸ் இதோட ரிசல்ட் என்ன இதோட ஃபோர்ஸ் என்ன வருது இந்த பக்கம் வருது F/2 plus F/2 which is nothing but F nothing but இங்கேயும் F என்ன what is F value of F is equal to F1 is equal to F2 is equal to F is equal to 2gm square ரெண்டு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் அடிக்குது ஒன்று upward டைரெக்ஷனில் சேம் ஃபோர்ஸு டவுன்வர்ட்ஸில் சேம் ஃபோர்ஸு ஸோ y net F resultant in the y direction F resultant in the x direction is equal to 2gm square j cap plus 2gm square minus j cap is equal to 0. So therefore x direction resultant force is equal to 0 due to all these three masses and y direction the resultant force is equal to 0. So we can write the resultant force due to three masses the resultant force due to three masses on 2m is equal to 0. So now we can write it as net force resultant force is equal to 0. Now what is the force if mass at vertex A is doubled? So இந்த இடத்துல வந்து டபுள் பண்ணிடுறாங்க எம்முக்குலேருந்து டபுள் எம் பண்ணிடுறாங்க ஸோ மற்ற எல்லாம் சேஞ்ச் ஆகலை மற்ற எல்லாம் சேமாக இருக்குது ஸோ இது சேம் இந்த மாஸ் சேம் ஒன்லி இந்த மாஸ் சேஞ்ச் ஆகிருக்குது ஸோ வி கேன் கால்குலேட் F due on G due to A is equal to G into 2m vertex A 2m Gயில் வந்து 2m சென்டரில் 2m divided by distance same தான் 1 square along எந்த directionல so it will be in this direction along GA which is equal to 2 into 2gm square along GA ன்னு எழுதலாம்
So it means this is equal to twice of F1 F2 oda magnitude 2 gm square. So this is equal to 2 gm square is equal to twice of F. Then F நம்ம வச்சிருக்கோம் 2 gm square which is equal to F1 F2. So magnitude. So இதில் என்ன வித்தியாசம் வருது? இப்போ this is only difference. ஏன்னா இங்கே தான் 2m வச்சுருக்காங்க, மற்ற இடத்துல தான் ஒன்று இருக்காங்க. இது சேஞ்ச் ஆகிறதில்ல, இதுலேயும் சேஞ்ச் ஆகலை. இதில் m இருக்குது, நோ சேஞ்ச். இதில் m இருக்குது, இதுலேயும் நோ சேஞ்ச். ஸோ இந்த இதில் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஸோ நான் இப்போ பார்த்தோம்னா now we can write it as இந்த 3/√2f 3/√2f ஒன்று கேன்சல் ஆகுது. நோ ஃபோர்ஸ் ஆன், ஏன்னா இதோட காம்பனண்ட் தான் ஒன்று இப்படியும் ஒன்று இப்படியும் மாற்றிக்கிறோம். இதோட காம்பனண்ட்டை மாற்றலை, இதோட காம்பனண்ட்டை ஒன்று இப்படியும் ஒன்று இப்படி மாற்றிக்கிறோம். ஸோ நோ ஃபோர்ஸ் ஆன் எக்ஸ் டைரக்ஷன். resultant force that is resultant force is equal to 3/2 F minus I cap plus √3/2 F into plus I cap is equal to 0. Y direction பார்ப்போம். Y direction resultant force இங்கேருந்து இந்த பக்கம் இருக்குது plus J. So F resultant in X is equal to 0. In Y direction பார்த்தோம்னா இது ஒரு ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்குது? upward direction இருக்குது. resultant force in Y direction is equal to 2 into F. ஏன் 2 into F ன்னு போடுறோம்? 2 into F plus J cap. 2 into F upward direction இருக்குது, அதனால் நம்ம plus J போட்டுக்கிறோம். 2 into 2 gmm square. So gmm square is equal to modulus of F1 is equal to modulus of F2 is equal to F. So இங்கே ஒரு ஃபோர்ஸ் 2, இங்கே ஃபோர்ஸ் என்ன இருக்குது? This is the force is equal to 2F in the upward direction, 2F. இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? இங்கே ஃபோர்ஸ் F/2 plus F/2 is equal to F in the minus J direction. So plus இங்கே என்ன இருக்குது? upwardல 2F plus J, downwardல F/2 into minus J plus F/2 into minus J. So 2F F/2 வந்து 1F. F காமன் எடுத்துக்கிட்டோம்னா 2J cap minus J cap minus J cap minus J/2 cap minus J/2 cap. So J/2 cap 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 2F வெளியில் எடுத்துட்டோம். 2J minus J, this is equal to plus 2J is equal to F into 2Jல minus J/2, 2J minus J cap is equal to 2F minus 1 is equal to F into minus J cap. What is the value of F? The value of F is equal to 2gm square is equal to 2gm square minus, plus J. This will come as plus J. So it means the net force here acting is in this direction, whose magnitude is equal to F, where the value of F is equal to 2gm square along G to E. This is the force. The resultant force in Y direction, obviously the force act X direction no force acts. Y direction force act பண்ணுது F, whose it is plus J, whose magnitude is equal to 2gm square. 3 masses capital M, each are kept on corners of a square. Squared side எப்படி இருக்கும்? இங்கே ஒரு M, இங்கே ஒரு M, இங்கே ஒரு place பண்ணியிருக்காங்க. Find the force of attraction on unit mass. Unit massனா 1 kg in the fourth corner. So 1 kg இங்கே வச்சுருக்காங்க. So we have to நம்ம find பண்ணோம். So இந்த ஃபோர்ஸு இது மேலே
இதை இப்படி அட்ராக்ட் பண்ணணும். இது மேலே தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதனால் இதை அட்ராக்ட் பண்ணணும். அதை நம்ம எப்படி செய்யலாம்? ஃபோர்ஸ் இது எப்படி நம்பரிங் கொடுத்துக்கலாம். 1 2 3 நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 1 2 3. ஸோ ஃபோர்ஸ் ஆன் 4 டியூ டு 1 என்ன வரும்? டிஸ்டன்ஸு GM into 1 M into 1 divided by A square along okay in the direction irukku, this direction, and the force on 1 due to 3 is equal to either one GM into 1 divided by A square. This is distance A square. So F இந்த ஃபோர்ஸு இது இந்த மாசு இதை இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும். ரைட். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம எஃப் இந்த டைரெக்ஷனில் ஒன்று இருக்குது. ஏன்னா F41 is equal to force F43. Force on this is fourth corner, force on this mass due to this 1 and force on this mass due to 3 ரெண்டு ஈக்குவல். ஸோ அதை நம்ம எஃப்னு வச்சுக்கோம். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸு இப்படி ஒரு ஃபோர்ஸு எஃப், வேறு எஃப் இஸ் ஈக்குவல் டு GM by A square. இது எல்லாம் நெகட்டிவ் ஐ டைரெக்ஷன், அது எல்லாம் நெகட்டிவ் ஒய் டைரெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இந்த டைரெக்ஷனில். ஸோ நம்ம இது எப்படி தான் ஃபோர்ஸ் ஆன் 4 டியூ டு 3. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா இது வந்து ஏ, இது வந்து ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. இது என்ன வரும்? A square plus A square under root, that is root 2 A, that is A square plus A square under root is equal to 2A square is equal to, so this is equal to root 2 A. So F force on particle 4 due to 2 இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் இருக்குது is equal to G into M divided by root 2 A whole square is equal to இது வந்து GM by 2A square, or we can call it as this portion is F divided by 2. So this force is F divided by 2. So this is F divided by 2. நம்ம இப்போ 3 நமக்கு கிடச்சிச்சு. 1 2. ஸோ இது ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏ. ஸோ இது எஃப், இது எஃப். ஸோ இது 90 டிகிரினா எக்ஸாக்ட்லி 45 டிகிரியில் இதோட ரிசல்டன்ட் ஆக்ட் பண்ணணும். ரிசல்டன்ட் எப்படி ஆக்ட் பண்ணணும்? இதை இங்கே எஃப்னு போட்டுக்கிட்டோம்னா, இது தூக்கி இங்கே ஈக்குவலன்ட் வெக்டர் இங்கே போட்டுக்கிட்டோம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் என்ன வரும்? எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் plus 2 into F into cos 90 of the magnitude. So cos 90 is equal to 0, 2F square root 2F. So this force இதனாலே வருது root 2F. இதான் ரிசல்டன். நல்லா பார்த்து வெக்டரில் பார்ப்போம். ரெண்டு ஈக்குவல் வெக்டர் 90 டிகிரியில் இருந்ததுன்னா இப்படி நம்ம போடலாம். இந்த தூக்கி இங்கே போட்டுக்கிட்டோம்னா F square plus F square by Pythagoras theorem root 2F. ஸோ இதுவும் root 2F கொடுக்குது. பட் ஒன் மோர் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. F by 2 or root 2, F by 2. It is supposed to be F by 2. F by 2. இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்ட்னு எடுத்தால் root F வருது. ஆஸ் இட் இஸ் ஒன் மோர் ஃபோர்ஸ். ஏன் இது ரெண்டு வந்துன்னா இது 90 டிகிரி 45 டிகிரி போகும். 45னா diagonal of the square. So net force என்ன வரும்? F net on 1 kg என்ன வரும்? is equal to root 2F plus F by 2. இதுதான் net force F net on
1 kg particle due to the masses kept at corner 1, corner 2, corner 3. 1 kg is kept at corner 4. So corner இந்த ஃபஸ்ட் கார்னர்லையும் தேர்ட் கார்னர்லையும் ரிசல்டன்ட் எடுத்தோம்னா ரூட் எஃப் வரும். இந்த செகண்ட் கார்னர் வந்து F2. ஸோ ரெண்டு இட் கெட்ஸ் ஆடட் அப் வெக்டோரியலி சேம் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் வி கேன் சே த ஃபோர்ஸஸ் along டைரக்ஷன் என்ன along 4 to 1 mass 4 to mass 2 along 4 to 2 in the direction of the resultant. So this is the resultant direction. So F net என்ன வரும் F net is equal to F வெளியில் எடுத்துட்டோம்னா √2 plus half. So F ஓட வேல்யூ என்ன F ஓட வேல்யூ வந்து G √2 plus half into F ஓட வேல்யூ என்ன GM by A square. இதுதான் F net ஓட resultant. Net force என்ன the force acting on 1 kg due to mkg kept at 3 corners of the square. அதுதான் எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுவோம் along the diagonal, that is at 45 degree. The resultant will be at 45 degree either with this force or this force. At 45 degree with நம்ம என்னதுல with F41 or F43. F41 F43. Force on 4 due to 1, force on 4 due to 3. along with F force 1 or force 3 at 45 degree. இதுவும் 45 தான் இருக்க முடியும். So this is the resultant at an angle of 45 degree with this one.